நன்றி மறக்காத விஜய்க்காக கம்யூனிஸ்டுகள் செய்த தியாகம். என்ன சொல்ல போகிறார் திருமா? அமித்ஷாவுக்காக காத்திருக்கும் ஆளுநர். டெல்லிக்கு அனுப்ப ரெடி செய்யப்பட்ட ஆளுநரின் ரிப்போர்ட். அதிரடி திருப்பங்களுடன் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு திக் நிமிடங்களாக கடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் ரொம்ப சுருக்கமாக உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை திருமாவளவன் அவங்ககிட்டேருந்து ஆரம்பித்து அவர்கிட்டயே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்குமே தாவேக்காலிருந்து ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பப்படும் பொழுது விசிகா தலைவர் திருமா அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக பேசி வாட்ஸ்அப் மூலமாக ஆதரவு கோரப்பட்டதாக சொல்லப்பட்டது. இது முதல் நாள் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கல விசிகா. ரெண்டாவது நாள் விசிகாவோட முக்கிய நிர்வாகிகள் சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர்கள் கொந்தளிச்சாங்க. அது எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்ககிட்ட கேட்கலாம், நேரடியாக கடிதம் மூலமாக மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எங்கிட்ட நேரடியாக இருக்கணும், விஜயே கேட்டிருக்கணும் அப்படி மாதிரி சொன்னாங்க. இதோட வெளிப்பாடு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்த உடனே விஜயே நேரடியாக கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நன்றி தெரிவித்து சால்வையெல்லாம் அனுபவித்து அங்கே இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸோட சிலைக்கெல்லாம் மரியாதை தெரிவித்து அந்த வீடியோ காட்சிகள்லாம் வெளியாகி ரொம்ப தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. பொதுவாக விஜயை ரொம்ப சாதாரண மனிதர்கள் கடந்து ஒரு செல்ஃபி எடுத்துட முடியாது அப்படின்னு இருந்தது இல்லையா? ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் நீங்கள் பார்த்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே விஜய்கிட்ட இயல்பாக செல்ஃபி எடுத்த வீடியோக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. நிறைய காட்சிகள் பார்த்தோம். இந்த நிலையில் தாவேக்கா 108 சீட்டுகள் இருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுகளோட 4 சீட்டு ஆதரவும் சேர்த்து இன்னும் கூடுதலாக 2 சீட்டு தேவைப்படுது. இதில் திருமாவளவன் சீட்டு கொடுத்துட்டா அறுதி பெரும்பான்மை விஜய்க்கு கிடைச்சிரும் அப்படின்னு திருமாவளவனுடைய முடிவுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடை இன்றைக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி இருக்குது. நேற்று விசிகா சார்பில் நேற்று காலையில் விஜய்க்கு எதிரான சில மனநிலைகள்லாம் இருந்தது. விஜய்க்கு எதிரான கடுமையான தாக்குதல்லாம் விசிகா தரப்புலேருந்து செய்தியாளர் சந்திப்பில் தொடுக்கப்பட்டது. நேற்று மாலையே களம் அப்படியே வேறு விதமாக மாறியது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்த பிறகு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வன்னியரசெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்க நினைத்தாலும் சரி, ஓரங்கட்ட நினைத்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி தான் இன்றைக்கி தமிழக அரசியல் கிழமை இருக்குது அப்படின்னு வன்னியரசை பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே திருமாவளவன் அவர்களும் பேசியிருந்தார். கம்யூனிஸ்டுகள் முடிவை பொறுத்து தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு. விஜய்க்கு அறுதி பெரும்பான்மையை விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு இன்னும் 2 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த 2 சீட்டும் திருமா கொடுத்துட்டா திருமாவுடைய முடிவுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திக் நிமிடங்களாக இங்கே காத்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் விஜயுடைய பாசிட்டிவ் பக்கங்கள். விஜய்க்கு ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு. தமிழக அரசியல் கிழமை காலையிலேருந்து அல்லது நேற்று நைட்டிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஏதாவது ஆயுதமோ, விஜயை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, தாவேக்காவுக்கு ஏதாவது தண்டிக்கப்படுமோங்கிற ஒரு பதைப்பு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் தொற்றிக்கொண்டது. அதற்கு முக்கிய காரணம் டிடிவி தினகரன். நேற்று 3வது முறையாக ஆளுநரை சந்தித்த தாவேக்கா தலைவர் விஜய், அதாவது எங்களுக்கு கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமமுக கட்சி வேட்பாளர் அவரும் அந்த எம்எல்ஏவும் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காமராஜ் அவர் கொடுத்ததா ஒரு ஆதரவு கடிதத்தையும் ஆளுநர்கிட்ட விஜய் கொடுத்துருக்காரு. உடனே ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று சின்னதாக ரெடி பண்ணி இங்கே என்ன நடந்திருக்கு, விஜய்க்கு முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு ஆளுநர் டெல்லிக்கு தகவல் சொல்லியிருக்காரு. ஆளுநர் சொல்லும் பொழுது ரொம்ப குறிப்பிட்டு அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவு கடிதமும் அதில் இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு, விஜய் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தையும் ஆளுநர் மூலமாக டெல்லிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாருன்னு விசாரித்தா அமமுக எம்எல்ஏ. உடனே கொந்தளிச்சு போன பிஜேபி டெல்லி வட்டாரம் உடனே டிடிவி தினகரனை தொடர்பு கொண்டிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. டிடிவி தினகரன் சொல்லிட்டார், பதறி போயிருக்காரு. இல்லையே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பாண்டிச்சேரியில் வச்சு அவர்கிட்ட நம்ம அந்த எழுத்துப்பூர்வமான கடிதம் வாங்கிட்டோம், கையெழுத்து வாங்கியிருக்கோம், நம்மளும் மீறி அவர் எப்படி தாவேக்காவுக்கு கடிதம் கொடுத்ததெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய் நம்புகிற மாதிரி கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரன் பதில் சொல்லியிருக்காரு டெல்லி பிஜேபிக்கு. உடனே டெல்லி டிடிவி தினகரனுக்கு சொல்லப்பட்ட அறிவுறுத்துதல் வழிகாட்டுதலின்படி தான் டிடிவி தினகரன் நைட்டாக ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. அப்போ ஆளுநர் தரப்பிலிருந்து
கொடுக்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படைகள் தான் டிடிவி தினகரன் தாவேகா மீதும் விஜய் மீதும் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அமமுக எம்எல்ஏ தாவேகாவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லப்படும் பொழுது, விஜய் அது தொடர்பான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுக்கப்படும் பொழுது அமமுக எம்எல்ஏவோட ஃபோன் அணைக்கப்பட்டு சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. பதறிப்போன டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் என்னோடய எம்எல்ஏவை காணோம், குதிரை பேரம் நடக்குது, இதுதான் தூய ஆட்சியா அப்படின்னு விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கொந்தளிச்சு இப்போ வரைக்கும் கொந்தளிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் தலைமறைவாக இருந்த அமமுக எம்எல்ஏ வந்து ஆளுநரை வந்து டிடிவி தினகரன் சந்திச்சிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட கேஸ்லாம் ஆயிடுச்சு, ஆளுநர் சந்திச்சிட்டாருன்னு பிரேக்கிங் நியூஸ்லாம் வரும்பொழுது அவரே டிடிவி தினகரனோட லைனுக்கு வந்துட்டு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நான் ஊருக்கு போனேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் இல்லை, நான் ட்ராவலில் இருந்தேன், டவர் கிடைக்கல, வாட்டவர் என்னென்னமோ ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. உடனே 2 பேரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஆளுநரை போய் மீட் பண்ணி அதன் அடிப்படையில் ஆளுநருடைய ஆலோசனையின் அடிப்படையில் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் புகார் கொடுத்துருக்காங்க. இதுதான் தூய ஆட்சியா அப்படின்னு திரும்ப டிடிவி தினகரன் விஜய் மீது ஒரு சேற்றவாரி இறக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது விஜய்க்கும் ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு, தாவேகா மீது இந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஆளுநர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ தான் காலையில் மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர், அதாவது பிஜேபி முதல் முறையாக அங்கே ஆட்சி அமைக்குது, பிஜேபி முதலமைச்சர் அந்த முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் அமித்ஷா கலந்துக்கிட்டு இப்போ தான் டெல்லிக்கு வந்திருக்காங்க. அமித்ஷா டெல்லி வந்த பிறகு தான் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல், அதாவது கம்யூனிஸ்ட் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அமமுகவுடைய இந்த ஃபோர்ஜடியான விஷயம், இந்த அமமுக சம்மந்தப்பட்ட ஒரு லெட்டர் விஜய்க்கு தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டதாக ஆளுநர்கிட்ட கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அது வந்து ஒரு போலியான கடிதம் அப்படின்னு அமமுக தரப்புலேருந்து இப்போ நிரூபணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு போலியான கடிதத்தை ஆதரவே இல்லாமல் ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு போலியான கடிதத்தை எப்படி விஜய் கொடுக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி ஒரு ரிப்போர்ட் அமித்ஷாவுக்காக ஆளுநர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆளுநர் ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆலோசனையின்படி இங்கே என்ன அடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசியல் களம் இப்போ அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நேற்று நைட்டும் சரி இன்றைக்கி காலையிலையும் சரி விஜய் அப்படியே டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு, நான் ராஜினாமா பண்ணிடுறேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன், மறுபடியும் நான் தேர்தலை சந்திக்க நான் தயாராக இருக்கேன், இவனுங்க காலெல்லாம் போய் விழுகிறதுக்கு பதிலாக நான் மக்களே சந்தித்து மக்கள் காலிலே விழுகிறேன் அப்படின்னு விஜய் பயங்கர டென்ஷன் மோடில் கத்தி கூச்சலிட்டதாகவும் நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்தி நமக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழக அரசியல் களம் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்குமா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை எதிர்நோக்கி அதை சந்திக்குமா அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கும் பொழுது நோ அப்படிங்கிற பதில் தான். நோ விஜய் அப்படின்னு விஜயோட ஆளுநருடைய அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஆளுநருடைய பதில் நோ விஜய் அப்படின்னு இருந்ததில்ல, அதே தான். மறுபடியும் ஒரு தேர்தலில் தமிழ்நாடு இப்போ சந்திக்க வாய்ப்பு இல்லை, மறுபடியும் தேர்தல் நடந்தால் விஜய் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிப்பார் அப்படின்னு இது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்குமே நல்லா தெரியும். இந்த சான்ஸை பிஜேபி விஜய்க்கு கொடுக்காதுங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம், தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியோ ஆளுநர் ஆட்சியோ நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அவங்க அதிகாரத்துலேயும் ஆட்சியிலையும் கலந்து கொள்ள போகிறது கிடையாது. ஓகே, அப்போ அடுத்து விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க 2 சீட்டு தான். திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு, திருமாவளவனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி, திருச்சி தொகுதியில் விஜய் ரிசைன் பண்ணிட்டா அங்கே வந்து திருமாவளவனை போட்டிக்கிட்டு 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு எப்படி இருக்கப்படும், இந்த பாடி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் 2 சீட்டு வச்சுருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் திரைமறைவில் பேசப்படுது. இந்த விஷயத்தை விஜயை தவறாக டைரக்ஷன் பண்ணிட்டாங்க, வழி நடத்திட்டாங்க கூடவே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இன்னொரு பக்கத்தில் போய்கிட்டே இருக்குது.
இவங்க அதாவது காங்கிரஸோடைய ஆதரவு இல்லாமல் எங்ககிட்ட அறுதி பெரும்பான்மை நாங்கள் நிரூபிச்சிடுவோம், எங்களை ஆட்சி அமைக்க அலைங்க அப்படின்னு முறையாக கடிதம் கொடுத்ததோடு அவங்க நிப்பாட்டி இருக்கணும். காங்கிரஸோட ஆதரவு கடிதத்தோடு போனது தான் ஒட்டுமொத்த விஜய்க்கான நெருக்கடிக்கான தொடக்க புள்ளி மையப்புள்ளியாக மாறி போயிருக்கு. இன்றைக்கி 2 சீட்டு வச்சுருக்கக்கூடிய திருமாவளவன் கைக்கிட்ட அந்த பால் இருக்குது, அந்த ரிமோட் திருமாவளவன்கிட்ட இருக்குது. விஜய் முதலமைச்சர் ஆகிறதும் இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி 4 மணிக்கு திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் அப்படியே ஆனலாக கதை கதைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் கூட 4 மணிக்கு திருமாவளவன் பாசிட்டிவான முடிவு தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ஸிமம் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சியை அமைக்க போகிற முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பதிவு செய்யணுங்கிற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, தமிழ்நாடு தமிழக அரசியல் களத்தில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவார்னு, அதுவும் அதிமுக கூட்டணி வச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவார்னு 2 நாளாக ஏன் தமிழக அரசியல் களம் இப்படி ஒரு திசை மாறுனுச்சு? இந்த தருணத்தில் எடப்பாடி ஏன் இப்படி ஒரு பதிவு போடணுங்கிற ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் திருமாவளவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை பொறுத்து தான் அடுத்த கட்டத்து தமிழக அரசியல் களமே நகர போகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த நேரத்தில் வன்னியரசு விசிக எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி தமிழக அரசியல் களம் விடுதலை சிறுத்தையை மையப்படுத்தி தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்களுடைய முடிவுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்திருக்கிறது, நம்மளும் காத்திருக்கோம். நன்றி.